ஜனநாயக கூட்டணி மக்கள் முன்னால் நாம் எல்லாம் நின்று கொண்டிருக்கின்றோம். ஒரு அரசியல் மாற்றத்தை எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்திய அரசியல் சரித்திரத்தில் 1977க்கு பிறகு ஒரு பிராந்திய கட்சி அதிக முறை வென்று ஆட்சி கட்டிலே அமர்ந்திருக்கின்றார்கள் என்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அருமை சொந்தங்களே, இந்த முறை நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி நம்முடைய முதலமைச்சர் வேட்பாளர், இதற்கு முன்பு முதலமைச்சராக இருந்தவர், இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மே 4ஆம் தேதிக்கு பிறகு நம்முடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கின்றார். அருமை சொந்தங்களே, தமிழகம் முழுவதும் ஊட்டி அங்கிருந்து ஆரம்பித்து கன்னியாகுமரிக்கு போங்க, சென்னைக்கு வாங்க, டெல்டா பகுதிக்கு வாங்க, அனைத்து இடத்திலும் கூட ஒரே ஒரு அலையை பார்க்க முடியும். அது நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி மக்கள் எல்லோரும் கூட ஒற்றை கருத்தில் தெளிவாக இருக்கின்றார்கள். நமக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வேண்டாம் என்பதில் தெளிவாக இருக்கின்றார். ஏன் தெளிவாக இருக்கிறார்? மக்களுடைய முதல் தெளிவு என்னன்னாக 5 ஆண்டு காலம் ஒரு ஆட்சியை பார்க்கிறோம். திமுகவை பொறுத்தவரை தமிழகத்தில் எப்பொழுதுமே அவர்களுக்காக ஓட்டு போட்டு ஆட்சிக்கு வருவாங்க. யாராவது செய்யக்கூடிய தவறுல மட்டும்தான் அவங்க ஆட்சிக்கு வருவாங்க. இந்த முறை 2021 அற்புதமான ஆட்சி கொடுத்தும் கூட கொஞ்சம் நம்முடைய வாக்கு இங்கே எங்கே என்று பிரிந்திருந்த காரணத்தினால மட்டும்தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தார்கள் தவிர, அது உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் வெறும் 4.5 லட்சம் வாக்கு வித்தியாசம். நமக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் சில தொகுதி எடுத்து பார்த்தீங்கன்னா வெறும் 4 லட்சம் வாக்கு வித்தியாசம். 4 லட்சம் வாக்கு மாறி இருந்தால் அப்பொழுதே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்திருக்க மாட்டார். திமுகவை பொறுத்தவரை மக்கள் எப்பொழுதுமே அவர்கள் வேண்டும் என்று ஓட்டு போட்டு திமுக எப்பொழுதுமே ஆட்சிக்கு வந்ததில்லை. மக்கள் எப்பொழுதுமே திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு தேர்தலும் கூட நிராகரிக்க மட்டும்தான் செய்வாங்க. இன்னைக்கு 5 ஆண்டு காலம் ஆட்சியை பார்த்துட்டாங்க. ஆட்சியை பார்த்த பிறகு எப்படி மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள்? இந்த முறை திமுகவினுடைய இந்த தேர்தல் மே 4ஆம் தேதி வாக்கை எண்ணும் பொழுது ஒரு சரித்திர தோல்வியை திராவிட முன்னேற்ற கழகம் பெற இருக்கிறது. நாம் பார்க்கின்றோம். மக்கள் எல்லோரும் தெளிவாக இருக்கின்றார்கள். கொடுத்த வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றல. 511 வாக்குறுதி நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதி பார்த்தீங்கன்னா 70. 511 70 வாக்குறுதி மட்டும் நிறைவேற்றி இருக்கின்றார்கள். அது கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 15% மட்டும்தான் நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதி. இன்னைக்கு காலையில முதலமைச்சருக்கு கீழே ஒரு தனிப்பிரிவு வச்சிருக்கிறாங்க. உண்மை சரிபார்க்கும் குழு ஒன்று வச்சிருக்கிறாங்க. நான் நேற்று ஒரு இடத்துல பேசியிருந்தேன். தமிழகத்தில் நம்முடைய பெண்கள் மீது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வந்த பிறகு 5 ஆண்டு காலத்தில் நடந்திருக்கக்கூடிய குற்றம் என்பது தமிழகத்தில் எந்த ஒரு 5 ஆண்டு காலத்திலும் கூட இவ்வளவு குற்றங்கள் நடந்தது கிடையாது. பெண்களுக்கு எதிரான கற்பழிப்பு வழக்குகள் மட்டுமே இந்த 5 ஆண்டுகள்ல 2080. இந்த 5 ஆண்டுகள் நடந்த படுகொலைகள் மட்டுமே 8008. இந்த 5 ஆண்டுகள்ல 18 வயசு கீழ் இருக்கக்கூடிய குழந்தைகள் மீது நடத்தப்பட்ட போக்சோ வழக்குகள் மட்டுமே 39,900. திமுகவுடைய உண்மை சரிபார்க்கும் குழு, மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய குழு காலையில் எனக்கு ஒரு மெசேஜ் போட்டாங்க ட்விட்டர்ல. இல்ல, நீங்க பொய்யான தரவுகளை கொடுக்குறீங்க. தமிழ்நாட்டில் 19,000 வழக்கு தான் நடந்திருக்கு. திரும்ப உண்மை சரிபார்க்கும் குழுவுக்கு நான் தரவுகளை அனுப்பிச்சேன் என்னுடைய ட்விட்டர் பக்கத்துல. நீங்க பாருங்க, மத்திய அரசு பாராளுமன்றத்தில் நம்முடைய மத்திய அரசு கொடுத்த தரவுகளை பாருங்க. தமிழ்நாட்டில் குழந்தைகளுக்கு எதிராக நடந்திருக்கக்கூடிய குற்றங்கள் 39,999. நான் 99 குறைச்சு 39,900 என்று சொன்னேன். நீங்க 19,000 சொல்றீங்க. தைரியம் இருந்தா இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள நான் சொல்லி இருக்கக்கூடிய தரவுகள் தவறு என்று சொல்லுங்கள். அதற்கான ஆதாரத்தை காலையில் கொடுத்திருக்கேன். அருமை சொந்தங்கள், எதற்காக என்று சொல்றேன்னா, இன்னைக்கு 5 ஆண்டு காலமாக தமிழகத்தில் யாராவது உண்மையை பேசி திமுகவினுடைய ஆட்சி சரியில்லை என்று சொன்னால் மிரட்டலும் உருட்டலும் மட்டும்தான் திமுக ஆட்சி அதிகாரத்திலிருந்து செய்யலாம். பத்திரிகை நண்பர்கள் யாராவது வந்து திமுக ஆட்சியை பற்றி தப்பா சொன்னாங்கன்னா கேபிள்ல அவங்களுடைய ஆர்டரையே தூக்கிடுவாங்க. இன்னைக்கு அரசு கேபிள்ல, அருமை சொந்தங்களே, நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏதாவது ஒரு டிவி சேனல் திமுக அரசு சரியில்லைன்னா அரசு கேபிள்ல இருந்து அந்த டிவி சேனலே காணாம போயிடும். அதனால்தான் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு மாய உலகத்துல வாழ்றார். அவரை சுத்தி இருக்கிற 5 பேரும் அண்ணே நீங்க தான் ஜெயிப்பீங்க, நீங்க தான் ஜெயிப்பீங்க, நீங்க தான் ஜெயிப்பீங்க. எனக்கு சில நேரம் நம்முடைய முதலமைச்சரை பார்க்கும் பொழுது 23ஆம் புலிகேசி அவர்கள் பார்ப்போம். 23ஆம் புலிகேசி படத்துல அண்ணன் வடிவேல பாத்தீங்கன்னா ஒரு மன்னராக இருப்பார். அவரை சுத்தி இருக்கக்கூடிய 4 பேரும் அந்த மன்னனுக்கு என்ன கேட்கணுமோ அதை மட்டும் சொல்லுவார். ஸ்டாலின் அவர்கள் இத்தனை நாள் கழித்து இன்னைக்கு தான் தேர்தல் சூடு ஆரம்பித்த பிறகு
களத்துக்கு வந்து இன்னைக்கு தான் மக்களை சந்திக்கின்றார். இன்னைக்கு தான் டீ கடைக்கு போய் டீ குடிக்கிறார். ஒரு முதலமைச்சர் டீ கடையில போய் டீ குடிக்கிறது ஒரு நியூஸ் நீங்களே சொல்லுங்க. அவர் எப்ப நீங்களே சொல்லுங்க, 5 ஆண்டுகள்ல எத்தனை முறை டீ கடையில போய் டீ குடிச்சிருக்காரு? தேர்தல் ஆரம்பித்து தேர்தலுக்கு இன்னும் 9 நாள் பாக்கி இருக்கும் பொழுது அன்னைக்கு தான் அவருக்கு டீ கடையே கண்ணுக்கு தெரியுது. ஐயா, நீங்க ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி டீ கடைக்கு போய் டீ குடிச்சிருந்தீங்கன்னா அங்க பேப்பர் படிக்கிறவங்க அன்னைக்கே சொல்லியிருப்பாங்க இந்த ஆசி சுத்தம் மோசம். அன்னைக்கே நமக்கு ஏதாச்சும் விமோசனம் கிடைச்சிருக்கு. முதலமைச்சரை பொறுத்தவரை இன்னைக்கு தான் டீ கடைக்கு வந்து டீயை குடிக்கிறார். அருமை சொந்தங்களை எதற்காக இதை சொல்லுகின்றேன் என்றால், இந்த ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டிய ஆட்சி என்பதற்காக நான் சொல்லிக் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை எப்பொழுதும் கூட தமிழக சரித்திரத்தில் பார்த்தது. சமீபத்தில் புரட்சி தலைவி அம்மா அவருடைய பிறந்த நாள் நிகழ்ச்சியில நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு வாழ்த்து செய்தி போட்டார். எனக்கு அம்மா கிட்ட பல விஷயங்கள் பிடிக்கும். அவங்க எப்படி ஒரு அரசாட்சி பண்ணுவாங்க, எந்த அளவுக்கு மக்களை அனுசரித்து அவருடைய ஆட்சி இருக்கும் எல்லாம் பிடிக்கும். ஆனா எனக்கு புரட்சி தலைவி அம்மா கிட்ட அதிகமாக பிடித்தது என்ன, நம்முடைய பிரதமர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் ஆட்சி காலத்துல முதலமைச்சராக இருக்கும் பொழுதெல்லாம் சட்டம் ஒழுங்கு என்பது கன் மாறி வைத்திருப்பார். சட்டம் ஒழுங்கு பெண்களுக்கு எதிரான குற்றம் என்றால் முதலமைச்சர் அந்த எஸ்பியை தூக்கி அடிக்கிறது மட்டும் இல்லைங்க, கம்ப்ளீட் காவல்துறையை காலி பண்ணிடுவார். அந்த ஐஜியில இருந்து டிஐஜியில இருந்து அந்த பொறுப்புல யாரையும் இருக்க விட மாட்டான். ஆனா தமிழகத்தில் இன்னைக்கு ஒரு நாளும் நடக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு நீங்க பாருங்க. கிருஷ்ணகிரியில 3 வயது பெண் குழந்தைக்கு பாலியல் வன்கொடுமை. குற்றவாளி யாருன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தோட இளைஞரணி பொறுப்பில் இருக்கிறார். திருவண்ணாமலைக்கு போனீங்கன்னா 65 வயது மூதாட்டி, அவர்கள் மீது பாலியல் வன்கொடுமை. விளையாட்டுக்குளத்துக்கு போங்க, 12வது பரீட்சை எழுதிவிட்டு வீட்டுக்கு வந்த ஒரு சகோதரிய பாலியல் வன்கொடுமை செய்து கொண்டிருக்கின்றார்கள். குற்றவாளி யாருன்னா 2022 பாலியல் வன்கொடுமை, ஜெயிலுக்கு போயிட்டு வெளியே பெயில் வைக்கிறோம் அக்யூஸ். ஆனால் அருமை சொந்தங்களை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். முதலமைச்சரை பொறுத்தவரை சட்டம் ஒழுங்கை கையாள்வதற்கான தகுதியோ திறமையோ ஒரு கையில இல்ல. ஆட்சி வந்தவர்கள் முதலமைச்சர் என்ன சொன்னார், என்னுடைய இரும்பு கை, இந்த இரும்பு கையில எல்லாத்தையும் அடக்குவனர். இன்னைக்கு அந்த இரும்பு கை துருப்பிடிச்சு, கையெல்லாம் துருப்பிடிச்சு, அவரால் எதையும் கூட செய்ய முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிறார்கள். அருமை சொந்தங்கள், இந்த ஒரே ஒரு காரணத்திற்காக மட்டும் நீங்கள் ஆட்சியை மாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். அருமை சொந்தங்களை எத்தனையோ காரணங்கள் நம்ம சொல்றோம். ஆனா உங்களுக்கான பாதுகாப்பு, உங்கள் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு, உங்க குழந்தை பத்திரமா ஒரு கல்லூரிக்கோ பள்ளிக்கூடத்துக்கோ போய் படித்துட்டு வீட்டுக்கு பத்திரமாக வர வேண்டும் என்றால் திமுகவை ஆட்சியிலிருந்து அனுப்பினால் மட்டும்தான் உங்களுக்கு பாதுகாப்பு அமைக்கப்படும். காவல்துறை நண்பர்கள் இருக்கிறாங்க, காவல்துறை நண்பர்கள் பாதுகாப்பு கொடுக்கிறாங்க, நம்மோடு இருக்கிறாங்க. இன்னைக்கு காவல்துறைக்கே தலைவர் இல்லாத ஒரு பிரச்சனை. கடந்த 8 மாத காலமாக காவல்துறைக்கு